श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाहृति ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். பாடவல்ல நாச்சியார்னு புகழ்பெற்ற ஆண்டாள் பூமி பிராட்டியின் அவதாரம். எம்பெருமான பாமாலை பாடி வழிபடுவது மிகவும் சிறந்த மார்க்கம்னு நமக்கு அவள் காட்டி கொடுத்தா. பாட்டு பாடணும் அப்படின்னா திருநாமங்கள் ரொம்ப அவசியம் இல்லையா? அதனால் தான் சாதித்த திருப்பாவையில் பல திருநாமங்களை வச்சு எம்பெருமான அழைக்கிறா ஆண்டாள். இன்று தொடக்கமாக தினந்தோறும் ஒவ்வொரு திருப்பாவை பாசுரத்திலையும் இவள் சாதித்த திருநாமங்களையும் அந்த திருநாமங்கள் சக்கரவர்த்தி திருமகனுக்கும் ராமானுஜனுக்கும், ராமானுஜன் யார் அப்படின்னா ராமானுஜர் இல்லை, ராம அனுஜன் அப்படின்னு நம்ம பிரிக்கணும். அதாவது ராமருடைய அனுஜன், அனுஜன்னா தம்பி. ராமனுடைய அனுஜன் யார்? பலராமனுடைய அனுஜன் யார்? பலராமனுடைய அனுஜன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அந்த ஸ்ரீகிருஷ்ணருக்கும் எப்படி பொருந்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சுவாபதேசமாக ராமானுஜ தயாபாத்திரம்னு அழைக்கப்படும் தூப்புல் குலமணியான சுவாமி வேதாந்த தேசிகர் விஷயமாகவும் விண்ணப்பிக்க ஆசை. சுவாமி தேசிகர் விஷயத்தை விண்ணப்பித்தவர் அடியேனுடைய காலக்ஷேப ஆச்சாரியன் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சுவாமிகள். அவருக்கு அடியேனுடைய கிருதஜ்ஞையை முதல் கண் தெரிவிச்சுக்கிறேன். எனது இந்த முயற்சியில் தவறு இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்தித்து அடியேனுடைய ஆச்சாரிய அனுகிரகத்துடன் இன்றைக்கு தொடங்குகிறேன். இன்றைய நாள் பாசுர அனுசந்தானத்தை 10 வயது குழந்தைகள் மான்யா தன்யாங்கிற ட்வின்ஸ் சகோதரிகள், 2 பேரும் ட்வின்ஸ், அவர்கள் அனுசந்திப்பார்கள். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் காண்பிக்கும் திருநாமம் என்ன தெரியுமா? நாராயணன் அப்படிங்கிற திருநாமம். பொதுவாக நாம் எந்த ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னாலும் 2 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். முதல் விஷயம், அந்த காரியத்தின் லட்சியம் என்ன? லட்சியங்கிறது பயன், என்ன பயன், அதனால் அந்த காரியம் செய்வதனால என்ன பயன். இரண்டாவது விஷயம், அந்த லட்சியத்தை அடையறதுக்கு வழி என்ன. இது 2ஐயும் தெரிஞ்சுக்கணும். கோபிகைகள்லாம் அனுஷ்டித்த கார்த்தியாயினி விரதத்தை ஆண்டாள் அனுகாரம் செய்ய ஆசைப்பட்டார். அதுக்கு தான் இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரையே திரு ஆய்ப்பாடியாகவும் தன்னுடைய தோழிகளை கோபிகைகளாகவும் அந்த ஊர் வடபத்திரசாயி எம்பெருமான கண்ணனாகவும் பாவித்து விரதத்தை தொடங்குறா ஆண்டாள். மார்கழி மாதத்தில் ஒரு நல்ல நாளில் பாவைக்களத்துக்கு தோழிகளெல்லாம் கூப்பிட்டு, பாவைக்களம் அப்படின்னா ஓப்பன் கிரவுண்டு, அந்த ஓப்பன் கிரவுண்டுக்கு தன்னுடைய தோழிகளெல்லாம் கூப்பிட்டு, நம்மெல்லாம் நோன்பு நோற்க போகிறோம், ஆசை யார் யாருக்கு இருக்கோ எல்லாரும் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டா. விரதத்துக்கான உபாயம் உபேயம் 2ஐயும் இந்த பாசுரத்தில் சொல்கிறார். இந்த 2ம் சேர்ந்த ஒரு திருநாமம் தான் நாராயண நாமம். அவனே நமக்கு பறை தருவான் அப்படின்னு சொன்ன ஆண்டாள். இந்த விரதத்தினுடைய லட்சியம் நாராயணன். ஏன்னா அவன்தான் நமக்கு பற்று, எல்லா ஜீவர்களுக்கும் அவன்தான் ஆதாரம், பேஸ். எப்படி அவன் ஆதாரம்
அப்படின்னு தோழிகள்லாம் ஆண்டாளை பார்த்து கேட்டா. அப்போ ஆண்டாள் சொல்கிறா, நாராயண சப்தமே அதை சொல்கிறது அப்படின்னு சொன்னான். நாராயண சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, நாராணாம் அயனம். ரம் 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 அப்படின்னா அழியக்கூடியதுன்னு அர்த்தம். நரம் அப்படின்னா அழியாதது. சேதன அச்சேதனமாகிய, சேதனம் அப்படின்னா உயிர் உள்ளது, அச்சேதனம்னா உயிர் அற்றது. சேதன அச்சேதனமாகிய நம்ம எல்லாரும் அழியாதவர்கள். நம்ம எல்லாரும் நாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த நாரங்களுக்கு ஆதாரமாக அயனமாக இருப்பவன் யார்னா அந்த நாராயணன். இந்த விரதத்தை அனுஷ்டிக்க அவனை போய் நாம் பற்றணும் அப்படின்னு சொன்னா ஆண்டாள். சரி ஆண்டாள், பற்றுவோம், அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டார்கள் தோழிகள். வழியும் அவனே இலக்கும் அவனே அப்படின்னு சொன்னா ஆண்டாள். சரி, ரெண்டுமே அவன்தான்னு சொல்லிட்ட, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டார்கள். அவன் இந்த ஊரில் சீர்மல்கும் ஆய்ப்பாடியில் நந்தகோபரனுடைய குமரனாகவும் யசோதைக்கு இளம் சிங்கமாகவும் நமக்கு பறையை கொடுக்க இங்கே அவதாரம் பண்ணியிருக்கான். நாம் அவனை போய் பற்றுவோம் அப்படின்னு சொன்னா ஆண்டாள். உடனே தோழிகள்லாம் சொல்கிறா, ஆண்டாள், அவன் நம்ம கண்ணன்னா, அவனை ஏன் நீ நாராயணன் நாராயணன்கிற அப்படின்னு கேட்டார்கள். நம்ம கண்ணனுக்கு பேர் வைக்கிறதுக்காக கர்காச்சாரியார் வந்தார். நந்தகோபர்கிட்ட அவர் சொல்கிறார், பகூனி சன்னி நாமானி ரூபானி ச சதஸ்யதே சுதஸ்யதே குணை குணகர்மானு ரூபாணி தானியகம் வேதனோ ஜனாக. கண்ணை உருட்டி உருட்டி இந்த குழந்தை என்னை பார்க்குறான் பத்தியா அப்படின்னு சொல்கிற நந்தகோபர்கிட்ட கர்காச்சாரியார். 1 வயசு கண்ணன் கண்ணை உருட்டி உருட்டி அவரை பார்க்குறானா. நந்தகோபா, இவனை நீ சாமானியன்னு நினைக்காத. இந்த தாத்தா எனக்கு என்ன பேர் வைக்க போகிறார்? ஏன்னா சகஸ்ரநாமத்தில் உள்ள பேரெல்லாம் என்னோடது தானே அப்படின்னு கண்ணை உருட்டி உருட்டி அவரை பார்க்குறானா. அவரை கண்ணாலேயே அளக்கிறானா கண்ணன். 1 வயசு குழந்தை. இவனோட மகிமை எனக்கு தான் தெரியும், இவன் உலகத்தையே ஆட்டி வைக்க போகிறான் இப்படிலாம் சொல்லி சகஸ்ர நாமங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே வர. நந்தகோபர் சாதுவா, ஏதோ பெரியவர் கர்காச்சாரியார் சகஸ்ரநாமம் சொல்கிறாராக்கும், குழந்தை நன்னா இருக்கணும்னு அப்படின்னு கையை கூப்பிட்டு கேட்டுன்னு இருக்கான். அடுத்ததாக பேர் வைக்கிறார். அவருக்கு தெரியும் இவன் வசுதேவனுடைய பிள்ளை அப்படின்னு, அதனால வாசுதேவன் அப்படின்னு பேர் வச்சார். அடுத்த பேர் வைக்கிறார், நாராயணன் அப்படின்னு பேர் வச்சார். உடனே யசோதை பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. அவள் சொல்கிறா, நாராயணா வாசுதேவா அப்படின்னு இவனை எப்படி நாங்கள் கொஞ்சுவேன்? கொஞ்ச முடியாதே, கொஞ்சி கொஞ்சி அழைக்கிற மாதிரி ஒரு பேரை வையுங்கோளே சுவாமி அப்படின்னு கேட்டான். உடனே கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சார். எல்லோரையும் ஆக்கர்ஷிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். கண்ணன்னு அவனை அழைக்கலாம் அப்படின்னார். யசோதை ரொம்ப சந்தோஷப்பட்டா. என் கண்ணே கண்ணா அப்படின்னு கட்டி குழந்தைய அணைச்சிண்டு கொஞ்சிண்டே போகிறாள். அப்போது கர்காச்சாரியார் நம்ம கண்ணனுக்கு தான் என்ன பேர் வச்சார்? நாராயணன்னு பேர் வச்சார் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். சரி, நம்ம கண்ணனுக்கு இந்த நாராயணன் நாமம் பொருந்திடுத்தோ, நம்ம ராமனுக்கு பொருந்தணுமே அப்படின்னா திரேதா யுகத்தில் இந்த நாராயணன் தான் ராமனாக அவதாரம் பண்ணினான். அயோத்தியா ராஜ்யம், ராஜபோகங்கள், 3 பட்ட மகிழ்ச்சிகள், வசிஷ்டர் முதலிய ஞானிகள், சுமந்திரர் போன்ற உத்தமமான சாஸ்திரம் உணர்ந்தவர்கள்னு எல்லாரும் இருக்கா. ஆனால் என்னை பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு வருத்தப்பட்டார் தசரத சக்கரவர்த்தி திரேதா யுகத்தில். அதுக்கப்புறம் அவர் அஸ்வமேத யாகம் பண்ணினார், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார். எல்லாம் பண்ணி ராமனையே குழந்தையாக, அந்த நாராயணனே குழந்தையாக வந்து ராமனாக பிறந்துட்டான். அதனால அந்த பிள்ளைய பார்த்து பார்த்து ஆனந்தம் அடைஞ்சார்
தசரத சக்கரவர்த்தி. நந்தகோபனுக்கு அவன் இருந்த இடத்தை தேடி வந்து ஆனந்தத்தை கொடுத்தான் கண்ணன். ஆனந்தோ பிரம்ம திவ்ய ஜானாத் அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் வாக்கியப்படி ஆனந்தமாகிய பரமாத்மாவை தினமும் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். யாரு? தசரத சக்கரவர்த்தியும் நந்தகோபரும். இவாளுக்கு என்ன பேர் தெரியுமா? குமரன் அப்படின்னு பேர். அந்த நாராயணன் தான் குமரன் அப்படின்னு அழைக்கிறா ஆண்டாள். குமரன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அழகன் அப்படின்னு அர்த்தம். கண்ணனுடைய அழக பாகவதம் அழகா வர்ணிக்கிறது. தாசாமாவிர பூச்சௌரியே ஷயமான முகாம்புஜக பீதாம்பரதர ஸ்ரக்வே சாட்சாத் மன்மத மன்மதக அப்படின்னு அவனுடைய அழக வர்ணிக்கிறது பாகவதம். கண்ணனுடைய அழக, கண்ணனுக்கு ஈக்குவல் நம்ம ராமனும். அவனுடைய அழக வால்மீகி ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். திருஷ்டியையும் சித்தத்தையும் ஆகர்ஷிக்கக்கூடியவன் ராமன்னு அவர் சொல்கிறார். பாருங்க, அவருடைய ஸ்லோகத்தை பாருங்க. சந்திரகாந்தானன ராமம் அதீவ பிரிய தர்சனம் ரூபௌ உதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்த அபகாரினம் அப்படிங்கிறது. இப்படி திருஷ்டியையே ஆக்கர்ஷிக்கக்கூடியவன் ராமன் அப்படிங்கிறார் அவர். ரெண்டு பேருமே தந்தைக்கிட்ட வினயத்தோடு இருப்பாளாம். அதனால்தான் குமரன் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பா சொல் பேச்ச ரெண்டு பேரும் கேட்பார்கள். நாராயணனான கண்ணனும் ராமனும் நமக்கு பறையை கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள் இந்த பாசுரத்தில். குலம் தரும் செல்வம் தந்திடும் நிலம் தரும் நீள் விசும்பு அருளும் நலம் தரும் சொல் எது அப்படின்னா நாராயண நாமம். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு திருமங்கை ஆழ்வார் பாடுற அந்த நாமம் எல்லாத்தையும் கொடுத்துடும். எதை கொடுக்கும் அப்படின்னா பகவானுக்கு நாம் தாசர்கள் அப்படிங்கிற தாசிய குலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறார் ஆழ்வார். தாசிய குலத்தை மட்டும் இல்லை, அவனுடைய அடியவர்களுக்கு அடிமை அப்படிங்கிற நிலையையும் கொடுத்துடும் அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வார் ஒரு இடத்துல. நின் திருவெட்டு எழுத்தும் கற்று நான் உற்றது நின் அடியார்க்கு அடிமை அப்படிங்கிறார் ஆழ்வார். இப்பேற்பட்ட உயர்ந்த நாராயண நாமத்தை நம்ம எப்போ வேணாலும் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம் நாராயண நாமத்தை. அந்த நாமம் பலனை கொடுத்துடும் அப்படிங்கிறதுக்கு பாகவதத்தில் ஒரு சரித்திரத்தை பார்க்கலாம். கான்யகுப்ஜம் அப்படிங்கிற இடத்துல அஜாமிளங்கிற ஒரு பிராமண பையன் இருந்தான். பெத்தவாழ்கிட்ட பக்தியோடு இருந்தான், வேதமெல்லாம் படிச்சிருந்தான். ஒரு நாளைக்கு பழம் காய்கறிகள்லாம் வாங்கணும்னு வாங்கிட்டு காட்டுப்புற வழியாக நடந்து வரான். வழியில் ஒரு வேசியை பார்த்துட்டான். அவளுடைய அழகில் மயங்கி போயிட்டான். அவளோடையே இருக்க ஆரம்பிச்சுட்டான். தாலி கட்டின மனைவியை மறந்து போயிட்டான். வயசான பெற்றோர்களை மறந்து போயிட்டான். அவனுக்கு குழந்தைகள் இருந்தது, அந்த குழந்தைகளையும் மறந்து போயிட்டான். எல்லோரையும் மறந்துட்டு அந்த வேசியோடையே வாழ்க்கை நடத்துகிறான். அந்த வேசியோட வாழ்க்கை நடத்தி 10 குழந்தைகள் பெற்றுட்டான் அவகிட்ட. 10வது குழந்தைக்கு நாராயணா அப்படின்னு பேர் வச்சான். அவன் பேரில் இவனுக்கு ரொம்ப என்னன்னாக்க பிரியம் ஜாஸ்தி. அதனால் எப்பவும் நாராயணா இங்கே வாடா, நாராயணா இங்கே வந்து உட்காந்துக்கோடா என் பக்கத்தில், நாராயணா அப்படின்னு சதா கொஞ்சின்றே இருப்பான். அந்த நாராயணனை கூப்பிட்டு இவன் இப்படி நாராயணன் நாமத்தை பல தடவை இவன் சொன்னான். அஜாமிளனுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியாது, ஆனால் அந்த வைகுண்டபதி நாராயணன் ஞாபகம் வச்சுட்டு இருக்கானான். அவன் எண்ணிப்பான் அப்படிங்கிறார் துக்காராம் மகராஜ். அஜாமிளனுக்கு இப்படியே நாராயணனை கூப்பிட்டு அவனுக்கு வயசு ஆயிடுத்து, படுத்த படுக்கையாக ஆயிட்டான். மரணம் சம்பவிக்க போகிறது. இவன் அழைச்சிட்டு போகிறதுக்காக யார் வந்தா தெரியுமா? யமதூதர்கள்லாம் வந்துட்டா. ஏன்னா அப்பா அம்மாவெல்லாம் சரியாக கவனிக்கலையே, யமதூதர்கள் வந்துட்டா. இவன் கண்ணுக்கு அந்த யமதூதர்கள்லாம் தெரியறா. அவளை பார்த்த உடனே இவன் பயந்து போயிட்டான். ஒரு தடவை நம்ம பையன் நாராயணனை பார்த்துடணும்னு அவனுக்கு ஆசை.
அதனால நாராயணா அப்படின்னு சப்தமாக அழைச்சான். ஏன்னா அவன் பக்கத்தில் இல்லை, அவன் எங்கேயோ குழந்தை விளையாடின்னு இருக்கு. இவன் கத்தின அந்த சப்தம் அந்த வைகுண்டபதி நாராயணன் காதில் போய் விழுந்துடுத்து. அந்த வைகுண்டபதி விஷ்ணு தூதர்களை பார்த்து சொல்கிறார், உடனே போய் அவனை நீங்கள் காப்பாற்றுங்கோ, அவன் என்னுடைய நாமத்தை சொல்லிட்டான், என்னை நாமத்தை சொல்லி அவன் அழைச்சுட்டான் அப்படின்னு சொன்னார் வைகுண்டபதி. உடனே விஷ்ணு தூதர்கள்லாம் ஓடி வந்துட்டான். அவள்லாம் எப்படி இருக்கா? பிரகாசமாக இருக்கா, சங்கு சக்கரத்தோட 4 திருக்கைகளோடு நிற்கிறார்கள் அவள்லாம். இவாளை பார்த்ததும் விஷ்ணு தூதர்களை பார்த்ததும் யம தூதர்கள்லாம் ஓடி போயிட்டான். அஜாமிளன் நினைவு வந்துடுத்து. விஷ்ணு தூதர்களை பார்த்து கையை கூப்பினா அவகிட்ட சொல்கிறான், இனிமே நான் இந்த நாராயண நாமத்தை விடவே மாட்டேன் சொல்லிட்டு உயிர் பழைச்சுட்டான் அவன். அதுக்கப்புறம் ஹரிதுவார் பக்கம் போய் நாராயண நாமத்தை பல லட்சம் தடவை ஜபிச்சு அதே ஜன்மாலேயே உயர்ந்த கதியை அடைஞ்சுட்டான் அவன். அதனால் இந்த நாராயண நாமத்தை எப்போ வேணாலும் சொல்லலாம், எப்பவும் சொல்லணும் அப்படின்னு தெரியுது. அதனால் ஆண்டாள் தோழிகள்கிட்ட சொல்கிறா, அவன் அந்த நாராயணன் நமக்கே பறை தருவான் அப்படின்னா. நமக்கே அப்படின்னா அவனை தவிர மற்றவர்களை அறியாதவர்கள்னு அர்த்தம். நாராயணனை தான் நமக்கெல்லாம் தெரியும், வேற யாரையுமே தெரியாது, அவன் நமக்கு தான் பறை தருவான் அப்படின்னு சொன்ன ஆண்டாள். இந்த நமக்கேங்கிற பதத்துக்கு அழகாக சுவாமி வேதாந்த தேசிகனும் சொல்கிறார், துவயி ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யேஹி துவயீசா ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யேஹி பயங்குதஸ்யாத் துவயீசா நுகம்பே ரக்ஷா குதஸ்யாத் துவயி ஜாதரோஷே. சர்வதா ரக்ஷகன், சர்வத்திர ரட்சகன்பா நீ என்னை கைவிட்டுட்டா யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது. நீ என்னை கோபிச்சுக்காதப்பா, எல்லாம் எனக்கு உங்ககிட்டயே கிடைக்கிறது அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன். பறை அப்படின்னா பரம புருஷார்த்தமான நித்திய கைங்கரியம், பகவானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம், அதைத்தான் பறை அப்படின்னு சொல்லப்படுறது. அதை அவன் நமக்கே அவனுக்கு செய்யும்படி அருளுவான். அதனால் எல்லாரும் மார்கழி நீராட்டத்துக்கு வாங்கோ அப்படின்னு அழைக்கிறா ஆண்டாள் இந்த பாசுரத்தில். இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட திருநாமம் நாராயணன், அது ராமனுக்கும் பொருந்தும் சக்கரவர்த்தி கண்ணனுக்கும் பொருந்துங்கிறத பார்த்தோம். இனி சுவாபதேசமாக சுவாமி வேதாந்த தேசிகரின் பெருமையை சொல்கிறது இந்த பாசுரம்னு அனுபவிக்கலாம். மார்கழி திங்கள், மாதங்களுள் மார்கழியாக இருப்பவன் நாராயணன். மதி நிறைந்த நன்னாள், ஞானத்தோட ஒளியினால் எது நல்லது எது தீயதுங்கிற தெளிவு நம்மளை நல்வழிப்படுத்தும். அந்த நாளே நல்ல நாள். அந்த நல்ல நாளில் புரட்டாசி திருவோணம் அன்னைக்கு அனந்தசூரி தோத்தாரம்மாள் தம்பதிகளுக்கு திருவேங்கடமுடையானே சுவாமி வேதாந்த தேசிகராக கண்டையின் அவதாரமாக, கண்டைனா மணி, மணியினுடைய அவதாரமாக அவதரிச்சுட்டார். இவருடைய கிரந்தமான சங்கல்ப சூரியோதயம்ங்கிற நாடகத்தில் சுவாமியே தன்னை கண்டாவதாரம் அப்படின்னு சொல்லிக்கிறார். அந்த ஸ்லோகத்தை பாருங்கோ. வித்ராசினி விபுத வைரிவ ரூதினீனாம் பத்மாசனேன பரிசாரவிதௌ பிரயுக்தாம் உத்ப்ரேக்ஷ்யதே பூதசனைர் உபபத்தி பூம்னா கண்டா ஹரேஹே சமஜனிஷ்ட ஏதாத்மநேதி. கண்டாவதாரம் அப்படின்னு சொல்லிக்கிறார் அவர். நீராடப் போதுவீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் விகாசம் பெற்ற தேசிகருடைய அடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். நேரிழையில் சுவாமி அருளிய ஸ்ரீ சுக்திகளே அவளுக்கெல்லாம், அந்த அடியவர்களுக்கெல்லாம் ஆபரணம். யாரெல்லாம் சுவாமி வேதாந்த தேசிகரை ஃபாலோ பண்ணுறாளோ அந்த அடியவர்களுக்கு எது ஆபரணம் அப்படின்னா அவர் அருளிய ஸ்ரீ சுக்திகள். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் அந்த ஸ்ரீ தத்துவத்தை அறிந்து மனசில் இருத்தி அவர்கள்லாம் செயல்படுவார்கள் எப்பவும். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் கூரிய வேல் போன்ற நல் வாதங்கள்னால எதிரிகளை எதிர்க்க வல்லவர் யார் அப்படின்னா
நம்ம வேதாந்த தேசிகன் அவர் குமரன். குமரன்னு ஏன் அவரை அழைக்கிறோம் அப்படின்னா, தூப்பிள் பிள்ளை அப்படின்னு அவர் அழைப்பார்கள். அப்படின்னா குமரன்னு அர்த்தம். ஏன் தூப்பிள்ங்கிற அக்ரஹாரத்தில் தான் இவர் அவதாரம் பண்ணினர். அந்த தூப்பிள் பிள்ளையை தான் குமரன் அப்படின்னு அழைக்கிறோம். ஏறார்ந்த கண்ணி யசோதை. கண்ணனை பெற்றவள் யார் அப்படின்னா தேவகி. கண்ணனை வளர்த்தவள் யசோதை. குழந்தையினுடைய சேஷிதங்களை பார்த்து பார்த்து யசோதையோட கண்கள் நீண்டு அகண்டு வேல் மாதிரி ஆயிடுத்தான். யசோதை மாதிரி தான் யார்? தோத்தாரம்மா, நம்ம வேதாந்த தேசிகருடைய அம்மா. 12 மாதம் சுமந்தா கௌசல்யா மாதா யார? பிரபு ராமச்சந்திரமூர்த்தியை 12 மாதம் கர்ப்பத்தில் சுமந்தா. ஆனால் இந்த தோத்தாரம்மாள் 12 வருஷம் தேசிகரை மனசில் சுமந்தாளாம். ஏன் அப்படின்னா, இவா 2 பேரும் திருமலை யாத்திரைக்கு போகிறபோது கண்டையை திருமணியை முழுங்கினது போல கனவு கண்டு அதை நினச்சி 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 12 மாதம் மனசில் சுமந்தா. அதனால தேஜஸ்வியாக இருந்தாளாம், அழகிய கண்கள் உடையவளாக இருந்தா. அப்படி ஆயிட்டாளாம் அந்த தோத்தாரம்மாள். யசோதை வளர்த்த தெய்வம் எப்பேற்பட்டவன் தெரியுமா? குறும்பன், சதா வம்பு பண்ணக்கூடியவன், தீராத விளையாட்டு பிள்ளை. ஆனால் தோத்தாரம்மா வளர்த்த அந்த தெய்வம் எப்பேற்பட்டது தெரியுமா? அறுத்த தெய்வம். ஏன்னா நம்மளுடைய பாபங்களையெல்லாம் போக்கி ஞானத்தை கொடுத்து நல்வழிப்படுத்தும் தெய்வம் அந்த தெய்வம். யசோதை அப்படின்னா யசஸை தருபவள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சுவாமி வேதாந்த தேசிகன்கிற யசஸை நமக்கு கொடுத்தவள் இந்த தோத்தாரம்மாள். அந்த யசஸ்வியான சுவாமி எப்பேற்பட்டவர் தெரியுமா? இளம் சிங்கம், கவிதார்க்கிக சிம்மம்னு விருது பெற்ற இந்த சிங்கம். இளம் வயசிலேயே இந்த விருதை பெற்றுட்டார் அவர். இளம் வயசிலேயே 20 வயசுக்குள்ளேயே சகல சாஸ்திரமும் படித்தவர், சகல வேதங்களையும் கற்றவர். இவரை ஏகச்சந்தாகிராகி அப்படின்னு சொல்லுவார். ஒரு தடவை சொன்னால் கற்பூர புத்தி உடனே பிடிச்சுருவர் இவர். அதனால இவர் வாழ்க்கையில் அப்படி பிடிச்சுண்டதை நடந்த ஒரு சம்பவம் இவர் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு தடவை இவருடைய மாமா அப்புள்ளார் அப்படின்னு பேர், அப்புள்ளார் தான் இவருக்கு குருவாக ஆக போகிறார். அந்த மாமா காலட்சேப வகுப்புக்காக போயின்னு இருக்கார். கிளம்புறார். நடாதூர் அம்மாளோட காலட்சேப கோஷ்டிக்கு போயின்னு இருக்கார். அப்போ இந்த குழந்தை சொல்லித்து, மாமா நானும் உங்களோட வரேன் மாமா அப்படின்ட்டு. உனக்கு ஒன்றும் புரியாதுடா, நீ ஏண்டா என் கூட வரேங்கிற? இல்லை மாமா நானும் வருவேன் அப்படின்னு 5 வயசு குழந்தை இவரோட போச்சு. காலட்சேபம் அங்கே நடந்துட்டுருக்கு. எங்கே காலட்சேபம் நடக்கிறது தெரியுமா? காஞ்சிபுரத்தில் அந்த கோவிலோட வெளியில் அந்த பிரகாரத்தில் தான் அங்கே நடாதூர் அம்மாளுடைய காலட்சேபம் அப்படின்னு போட்டிருப்பாள். அங்கே காலட்சேபம் நடந்துட்டுருக்கு. இவர் காலட்சேபம் அட்டன் பண்ணுறதுக்கு போகிறபோது எல்லாரும் இந்த குழந்தைய பார்க்குறா. என்ன இவ்வளவு தேஜஸ்வியாக இருக்கே இந்த குழந்தை யார் அப்படின்னு நடாதூர் அம்மாளே விசாரிக்கிற. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா அந்த குழந்தைய. அப்போது அப்புள்ளார் சொல்கிறார், இந்த குழந்தை யார் அப்படின்னு. என்னுடைய தங்கையினுடைய குழந்தை அப்படின்னார். எல்லாரும் இந்த குழந்தையே பார்த்துட்டு இருந்தா. சரி, கொஞ்ச நாளைக்கெல்லாம் சரி காலட்சேபத்தை நான் எங்கே நிறுத்தினேன் அப்படின்னு சிஷ்யாவை பார்த்து கேட்டார் நடாதூர் அம்மாள். குழந்தையோட தேஜஸையே எல்லாரும் பார்த்துன்றதுனால, எல்லாரும் மயங்கி இருந்ததுனால யாருக்குமே எந்த இடம்னே தெரியல. பட்டோலைப்படுத்துவார் ஒருத்தர். பட்டோலைன்னா நோட்ஸ் எழுதுவார். அந்த நோட்ஸ் எடுக்கிறவர் யார் அப்படின்னா சுதர்சன சூரி அப்படிங்கிறவர். அவருக்கும் தெரியல எங்கே விட்டேன், எங்கே பட்டோலை படுத்தின்னு இருந்தேன்னு சொல்ல தெரியல. அந்த சமயம் இந்த அப்புள்ளாரோட மடியில் உட்காண்டிருந்தது இந்த 5 வயது குழந்தை. அது சொல்கிறது, பரப்பிரணானாம் சகலா அப்படிங்கிற பராசர சப்தத்தில் விட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. குழந்தையுடைய மேதா விலாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டார். கட்டி அணைச்சிண்டு உச்சி மோந்து நடாதூர் அம்மாள் ஆசீர்வாதம் பண்ணுறார் குழந்தைய. அந்த ஆசீர்வாதத்தையும் சுவாமி வேதாந்த தேசிகனே கொடுத்துருக்கார். பிரதிஷ்டாபித வேதாந்தக பிரதிக்ஷிப்த பகிர்மதக பூயத்வை வித்யமானிஸ்வம் பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு வேதாந்த தேசிகனே சொல்லியிருக்கார். உத்தமமான வேதாந்தத்தை இந்த குழந்தை ஸ்தாபிதம் பண்ண போகிறான்னு
ஆசீர்வாதம் பண்ணினார் அவர். ஒரு 5 வயசு குழந்தை ஸ்ரீபாஷ்யத்தை கிரகிச்சது அப்படின்னா இவர் யார்? சிம்மம் தானே, கவிதார்க்கிக சிம்மம் இவர். கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான். குதிர்ஷ்டிவாதம் பண்ணும் பிற மதத்தவர்களுக்கு சூரியன் போல சுட்டு எரிப்பார் இவர். இவரை ஆசிரியச்ச அடியவர்களை குளிர்ச்சியாக கடாட்சம் பண்ணுவார். நாராயணனே நமக்கே பறை தருவான். இவரை நம்ம சரணம் அடைஞ்சுட்டா அடியவர்களுக்கு பறைங்கிற உயர்ந்த புருஷார்த்தத்தை இவர் தான் பெற்றுக் கொடுப்பார். இவர் அடைஞ்சுட்டோம் அப்படின்னாலே அந்த நாராயணன் பறையை கொடுத்துடுவோம். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இப்பேற்பட்ட இந்த ஆச்சாரியன், இந்த குருவை நம்ம புகழ்ந்து என்னைக்கும் பாடின்னு இருக்கணும். குரும் பிரகாசையே தீமான்னு சுவாமி வேதாந்த தேசிகனே சொல்லியிருக்கார். குருவை நம்ம பிரகாசப்படுத்தணும், ஆனால் அவர் உபதேசித்த மந்திரத்தை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது. மனசுக்குள்ளே தியானம் பண்ணணும் அவர் உபதேசித்த மந்திரத்தை. ஆனால் நம்ம எப்போதும் ஆப்போசிட்டாக தான் பண்ணுவோம். அந்த மந்திரத்தை ரிங்டோனாக நம்ம ஃபோனில் வச்சுப்போம், ஆனால் அவரை பிரகாசப்படுத்த மாட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. அவர் சொன்ன அந்த மந்திரத்தை வெளியில் சொல்லாமல் தியானம் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய சம்பத்து எல்லாமே க்ஷீணமாக போயிடும். அப்படின்னு இப்படி பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகனுடைய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பாசுரம்னு சொல்லி அடியேன் ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.